சார் 1.5 மணி நேரமா நீங்க இந்த அறிவிப்பு ஆலோசனை நடத்துறீங்க. ஒரு அறிவுரைகள் வந்து அதிகாரிகள் பல்வேறு துறை அதிகாரிகளுக்கு ஏதாவது கொடுத்தா மாதிரி ஏதாவது உணர்வு இல்லை, இது வந்து எப்படின்னா நம்ம எல்லா துறையும் ஒரு மீட் பண்ணி பேசுகிறோம். பல ஆண்டு காலமாக பல ஆட்சிகள் நடந்து நடைமுறைப்படுத்தும் போது தனித்தனி துறைகளாக ஹேண்டில் பண்ணுவாங்க, தனித்துறையாக பார்ப்பாங்க. இது மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான அரசு, மக்களுக்கான முதலமைச்சராக இருக்கும், மக்கள் அமைச்சர் இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களுக்கும் என்ன சர்வீஸ் தேவையோ, அது சுகாதாரத்துலேருந்து, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து, இபிஎல்லேருந்து, சமூக சேவைகள்லேருந்து, அம்மா உணவு எல்லாம் ஒரே இடத்துல ஒருமிச்சு இருக்கும்போது ஒருத்தருக்கு அறிமுகமானது மட்டுமல்ல, துறை சார்ந்த நடவடிக்கை துரிதப்படுத்தி பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த ஒரு மீட்டிங். ஒவ்வொருத்தரும் தன்னோட இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், என்ன ப்ரொபோசல்ஸ் இருக்கு, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கலந்துரையாடும் போது விரிவான ஒரு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் விரிவான ஒரு கருத்து ஒற்றுமையா இருக்கு. அதுதான் இந்த 1.5 மணி நேரம் டிஸ்கஷன். எதுவுமே இல்லை, எல்லாமே மியூச்சுவலா வெல்கம் பண்றாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் மியூச்சுவலா ஒரு அணுகுமுறையா இருக்கு, ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சா தான் இருக்கு. எந்த மேடலோ எந்த விதமான ஒரு தனித்தன்மையோ இல்லை. எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியா நம்ம எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு உண்டான சர்வீஸை பண்ணணும். எல்லாமே மக்கள் துறைகள் தான் இருக்கிற 9, 10, 15 துறைகளும் மக்களுக்கு செயலாற்றும் துறைகள் தான், மக்களுக்காக செயல்படும் துறைகள் தான் இருக்கு. காவல்துறையில எல்லா துறைகளுமே, நாட்டு காவல்துறை மட்டும் இல்லை, நல்லா ரோல் பண்றாங்க. நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸா இருக்கு. எங்க ஒரு இஷ்யூஸ் இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சா, எக்ஸாம்பிள் முதல்லாம் ஒரு ஸ்ட்ரீட் வாய்ஸோ ஒரு தொகுதி வாய்ஸோ இருக்கும். இன்னைக்கு இருக்கிற ஒரு மாடிஃபிகேஷன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இங்க இருக்கிற 7 வட்டங்கள் இருக்கு. நம்ம மயிலாப்பூர் தொகுதியில் 7 வட்டமும் பிரிச்சு அது தகுந்த மாதிரி செயல்முறைகளை ஒர்க் பண்ணி பண்றாங்க. நம்ம காவல்துறை பொறுத்த வரைக்கும் செயல்முறை நல்லா தான் இருக்கு. அந்த மாதிரி எங்களுக்கு எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வரல. அதாவது ரேஷன் கடை எசென்சியல் கமாடிட்டி தவிர மீதி கமாடிட்டி எல்லாம் கோஆபரேட்டிவ் சொசைட்டி மூலமா கொடுக்குறோம். அவங்க தர்ற பொருட்களை மக்கள் விருப்பப்பட்டா வாங்கி யூஸ் பண்ணலாம். பல கடைகளில் ஸ்டாக் இருக்கும், பல கடைகளில் மக்கள் தேவை இருந்தால் அதை டிமாண்ட் இருக்கும்போது சப்ளை இருக்கும். சார், நெல் கொள்முதல் ஈரப்பதார்த்தம் 17% இருக்கு. மத்திய அரசு வலியுறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா? கடந்த ஆட்சியில் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் வலியுறுத்த போறோம், எந்த விதமான நடவடிக்கை இல்லை. அது ஈர கொள்முதலுங்கிறது ஜூன் ஜூலை சீசன் தான் வரும். அது அந்த பகுதிகளில் போய் ஆய்வு செஞ்சுட்டு அங்கே இருக்கிற சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஏற்பாடுகள் செய்யும். சார், குதிரை பேரத்தை மறைக்கிறதுக்கு தான் விவசாயிகள் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. இல்லை, இது வந்து மயிலாப்பூர் கான்ஸ்டியூன்சிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு மீட்டிங். இங்க என்ன மக்கள் குறைபாடுகள் இருக்கு, இங்க என்ன மக்கள் தேவைகள் இருக்கு, இங்க என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கும், எல்லாத்தையும் கலந்து ஆலோசனை பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கு பண்ணிருந்தாலும் எனக்கு இதெல்லாம் மட்டும்தான் என்னால் கவனம் செலுத்தி இப்போ மீட்டிங் போட்டிருக்கோம். சரியா?